உண்மையிலே நமக்கு அதிக வலிய தர்றது அதிக வேலைப்பளுவோ இல்ல கடினமான டார்கெட்டுகளோ கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள மனதளவுல கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிற ஒரு இடத்துல எதுவுமே நடக்காத மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள பல பேருக்கு இந்த வலி என்னன்னு நிஜமாவே நல்லா தெரியும் இல்லையா? வேலை இடத்துல நிலவர அந்த மோசமான அரசியல், போலி நட்புகள், எதிர்பாராத துரோகங்கள், இது எல்லாமே நம்மள சத்தமே இல்லாம ஒரு ஆழமான மன அழுத்தத்துக்குள்ள தள்ளிடுது. இத பத்தியும் இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுங்கிறதையும் விளக்குற இந்த தொகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் ஆபீஸ் பிரச்சனைகளை பத்தி மட்டும் இல்ல, அந்த வழிகளிலிருந்து விடுபட்டு நம்பிக்கையோடு வெளியே வர்ற ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்தை பத்தி. சரி, முதல்ல இந்த அலுவலக அரசியலோட பாரத்தை பத்தி நாம பேசலாம். இப்போ நீங்க உங்க கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஐயோ, மறுபடியும் அந்த ஆபீஸ்க்குள்ள போகணுமான்னு ஒரு விதமான சலிப்போடவும் பயத்தோடவும் நீங்க இருக்கலாம். இதுதான் ஷெரல் மூர் டக்கர் ரொம்ப அழகாக சொல்றாங்க. நீங்க இப்போ 2 மீட்டிங்குகள் நடுவே இருக்கலாம், அல்லது அடுத்த நெருக்கடி வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஆசுவாசமா மூச்சு விட துடிச்சுக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு பின்னாடி நடக்கிற அந்த வதந்திகள், துரோகங்கள், உங்க உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்காத ஏமாற்றம், இது எல்லாமே உங்களை ஒரு மௌனமான மன அழுத்தத்துக்குள்ள தள்ளுது. ஆனா சங்கீதம் 34:18 என்ன சொல்லுது தெரியுமா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஆமாங்க, உங்க வழிய அவர் முழுமையா அறிஞ்சிருக்கார். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய புயலுக்கு நடுவுல எப்படி அமைதியா இளைப்பாறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சங்கீத 62ல ஒரு அழகான வசனம் இருக்கு. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. இது ஏதோ ஒரு சாதாரண வசனம் இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் அழைப்பு. ஆஃபீஸ்ல இருக்கிற அந்த பதற்றம், பயம், வேலைப்பழுங்கிற கர்ஜிக்கிற சிங்கத்துக்கிட்ட இருந்து விலகி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு உங்களுக்கு கொடுக்கப்படுற அழைப்பு இது. இயேசுவும் இதத்தான் மத்தேயு 11:28 சொல்றார். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சரி, இப்போ ஒரு 3 நிமிட பயிற்சியை நம்ம சேர்ந்து பண்ணலாமா? அப்படியே உங்க கண்களை மெதுவா மூடிக்கோங்க. நல்லா ஆழமா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க. நீங்க கடைசியா படிச்ச அந்த டென்ஷனான இமெயில இல்ல அந்த ஆஃபீஸ் பிரச்சனைய அப்படியே மனசுல இருந்து கீழே வச்சிருங்க. அது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. உங்க மனச இளைப்பாறுதல் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையில மட்டும் நிலைநிறுத்துங்க. இந்த 3 நிமிட அமைதி இருக்கே, இது நீங்க 3 மணி நேரம் போராடுறதை விட உங்களுக்கு பெரிய பலத்தை தரும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒர்க் பிளேஸ் துரோகங்களை ஜெயிச்ச சில ஹீரோக்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மோசமான பாஸ், நியாயமே இல்லாத அதிகாரிகள், இதெல்லாம் இன்னைக்கு நேத்து வந்த விஷயம் கிடையாதுங்க. கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பாருங்க. யோசேப் சொந்த அண்ணங்களாலே துரோகம் செய்யப்பட்டு அநியாயமா சிறையில் அடைக்கப்பட்டார். அதுதான் அவருக்கான இருண்ட பணியிடம். மோசே எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு கூட்டத்தை வழிநடத்தினார். டானியல் கூட வேலை செய்யறவங்களோட பொறாமையால குறிவைக்கப்பட்டு சிங்கக்கெபியில தள்ளப்பட்டார். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்க யாருமே கடவுள் மேல வச்ச விசுவாசத்தை விடவே இல்லை. அதனால கடைசியில மாபெரும் வெற்றியை பார்த்தாங்க. ஆதியாகமம் 50:20ல யோசேப்பு தன்னோட அண்ணங்களை பார்த்து சொல்ற அந்த வார்த்தைகள் நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். உங்க ஆபீஸ்ல சில பேர் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம், உங்க ப்ராஜெக்ட்ஸை முடக்க நினைக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, அதே சூழ்நிலைய அதே மனிதர்களை பயன்படுத்தி கடவுள் உங்களை உன்னதமான இடத்துக்கு உயர்த்துவார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் அப்படிங்கிற ரோமர் 8:31 வார்த்தைகளை எப்பவுமே நெஞ்சத்துல வச்சுக்கோங்க. சரி, இப்போ நாம யதார்த்தத்துக்கு வருவோம். இந்த கார்ப்பரேட் அரசியலை எப்படி சமாளிக்கிறது? நீங்க சந்திக்கிற இந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்க கற்பனை கிடையாதுங்க. ராபர்ட் ஹாஃப் நிறுவனத்தோட ஒரு ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, சுமார் 74% மக்கள் தங்க வேலையில முன்னேற ஆபீஸ் பாலிடிக்ஸ் ஓரளவுக்காவது அவசியம்னு நினைக்கிறாங்களாம். இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த விளையாட்டு எந்த அளவுக்கு ஆழமா வேரூன்றி இருக்குன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க அவங்க விதிப்படி இந்த விளையாட்டை விளையாடணும்னு எந்த அவசியமும் இல்ல. இங்க பாருங்களேன், இந்த கார்ப்பரேட் அரசியல்ங்கிறது ஒரு இருண்ட குழப்பமான பிரமை மாதிரி. இதுல யாரு நம்ம நண்பர்கள், யாருக்கு என்ன மறைமுக திட்டம் இருக்குன்னு புரியாம முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி நாம அடிக்கடி உணர்றோம். இந்த சிக்கலான பாதையில திசை தவறி போறது ரொம்ப ரொம்ப எளிது. இந்த 2 வழிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க. உலகத்தோட வழி என்ன? வதந்திகளை பரப்புவது, மத்தவங்க உழைப்ப திருடி தனதாக்கிக் கொள்வது, சக ஊழியர்களோட நற்பேரை கெடுப்பது. இது உங்களுக்கு எப்பவுமே பயத்தையும் பதற்றத்தையும் தான் தரும். ஆனா வேதாகமம் காட்டும் வழி என்ன? தீமையை நன்மையால் வெல்லுங்கள், கெட்ட வார்த்தைகளை தவிருங்கள், சமாதானத்திற்காக பணியாற்றுங்கள். பழிவாங்கிறத தேவன் கையில விட்டுட்டு நீங்க நன்மை செய்யறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. அதுவே ராஜ்யத்தின் வழி. அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி, நம்ம மன அமைதிக்காக சில எல்லைகளை வகுக்கிறது. இதையெல்லாம் பிராக்டிக்கலா எப்படி செயல்படுத்துறது? உங்க மனநலனை பாதுகாக்கவும் மனச்சோர்வை தடுக்கவும் சில எல்லைகள் கண்டிப்பா தேவை. ஆபீஸ் பிரச்சனைகளை வீட்டுக்கு சுமந்துட்டு வராதீங்க.
வேலைக்கு நடுவ ஒரு 5 நிமிஷம் அமைதியா மூச்சு பயிற்சி செய்யுங்க. முடியாத வேலைகளுக்கு உறுதியா முடியாதுன்னு சொல்ல பழகுங்க. உங்க கூட வேலை செய்யறவங்கள நெருங்கிய நண்பர்களா எதிர்பார்க்காதீங்க. சங்கீதம் 91 சொல்ற மாதிரி உன்னதமானவரின் பாதுகாப்பில உங்க மனச வச்சு இந்த எல்லைகளை ஒரு வேலியா அமைச்சுக்கோங்க. இது துரோகங்கள்ல இருந்தும் ஏமாற்றங்கள்ல இருந்தும் உங்களை காக்கும். இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு, கவனிச்சீங்களா? நீங்க ஒரு படக ஓட்டிட்டு போற மாதிரி உங்க வேலையை செய்யணும். வதந்திகள் மற்றும் அதிகார போட்டிகள் அப்படிங்கிற அந்த அபாய குறிகளை தாண்டி அதுக்குள்ள சிக்கிக்காம உங்க படக பத்திரமா செலுத்துங்க. ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஆனா அந்த மலிவான கேம்ஸ்ல ஒருபோதும் இறங்காதீங்க. இப்போ நாம இந்த தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்க வெற்றிக்காக தேவனை முழுமையா நம்புவது. நீங்க தனியா போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. ஏசாயா 41:10 தேவன் சொல்றார், நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். அதோட ஏசாயா 54:17 இருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தையும் உங்க இதயத்துல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதேப்போம். உங்களுக்கு எதிரா தொடுக்கப்படுற பொய் குற்றச்சாட்டுகளுக்கும் உங்களை கவிழ்க்க நினைப்பவர்களுக்கும் எதிரா தேவனே உங்களோட மாபெரும் பாதுகாவலரா நிக்கிறாரு. இந்த வெற்றி பிரகடனங்களை தினமும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நான் காண முடியாத யுத்தங்களை தேவன் எனக்காக போராடுகிறார். எனக்காக வைக்கப்படும் ஒவ்வொரு பொறியும் அதை வைத்தவர்களுக்கே எதிராக திரும்பும். நான் தெய்வீகமாக பாதுகாக்கப்படுகிறேன். தேவனே என்னை உயர்த்துவார். இந்த வார்த்தைகள் உங்க மௌனமான மன அழுத்தத்தை அகற்றி அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்களுக்குள்ள உருவாக்கும். இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. நீங்க காண முடியாத யுத்தங்களை உங்களுக்காக போராடுவது யார்? யாத்திராகமம் 14:14 ரொம்ப தெளிவா சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அந்த பெரும் சுமைய நீங்க சுமக்க தேவையில்லைன்னு உணரும்போது உங்க மனசு எவ்வளவு லேசாகுதுன்னு பாத்தீங்களா? ஒருவேளை மனிதர்கள் உங்க மதிப்பை உணராம உங்களை புறக்கணிக்கலாம். ஆனா பரலோகம் ஒருபோதும் உங்க பேரை மறக்கல. உங்க வெற்றியும் அமைதியும் உங்க உயர்வும் எந்த மனிதர்கிட்ட இருந்தோ இல்ல கார்ப்பரேட் சிஸ்டம் கிட்ட இருந்தோ வர்றதில்ல, அது தேவனிடம் இருந்தே வருது. நீங்க காண முடியாத யுத்தங்களை இயேசு உங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. இந்த உறுதியான நம்பிக்கையோட உங்க வேலையிடத்துல ஒரு புதிய விடியலோட அடுத்த அடியை எடுத்து வைங்க. இது போல இன்னொரு ஆழமான விஷயத்தோட மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் அமைதியோடு இருங்கள்.